அழிந்து போன உயிரினங்களின் டைனோசர் வகையை சேர்ந்த டிப்ளோடோகஸ். டிப்ளோடோகஸ் என்பது ஜுராசிக் காலத்தின் பிற்பகுதியில் மிகவும் பிரபலமான டைனோசர்களில் ஒன்றாகும். டிப்ளோடோகஸ் முதலில் 1877 ஆண்டில் அமெரிக்காவின் பழங்கால ஆராய்ச்சியாளரான S.W. வில்லிஸ்டனால் கண்டுபிடிக்கப்பட்டது. மோரிசன் ஃபார்மேஷன் என்கிற புதைபடிவங்களுக்கு பெயர் பெற்ற புவியியல் ஆராய்ச்சி அங்குதான் அதிகமான டைனோசர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றில் டிப்ளோடோகஸும் ஒன்றாகும். டிப்ளோடோகஸ் என்ற பெயர் கிரேக்க வார்த்தைகளான டிப்ளோஸ் மற்றும் டோகோஸ் ஆகியவற்றிலிருந்து வந்தது. டிப்ளோடோகஸ் என்பது டிப்ளோடோசிடாய் குடும்பத்தைச் சேர்ந்த நீண்ட கழுத்து மற்றும் நீண்ட வால் கொண்ட சோரோபாட் டைனோசர் ஆகும். அதன் உடலுடன் ஒப்பிடும்போது தலை மிக சிறியதாக இருந்தது. மேலும் அதன் கழுத்து 26 அடி நீளத்தை எட்டும். அதற்கு கழுத்து மிக நீளமாக இருந்தாலும் அதன் பற்கள் மிக சிறியது. அதனால் இவை புதிதாக துளிர்த்த பச்சை தாவரங்களை மட்டுமே உண்ணும். டிப்ளோடோகஸ் மிக பெரிய வகை அறியப்பட்ட டைனோசர்களில் ஒன்றாகும். பெரியது சுமார் 85 அடி நீளம் மற்றும் 15 அடி உயரம் இருக்கும். இருப்பினும் அதன் நீண்ட கழுத்து மற்றும் நீண்ட வால் அதன் நீளத்தின் சரிபாதி அளவாகும். சுமார் 30 முதல் 35 டன் எடை இருக்கும். டிப்ளோடோகஸ் ஒரு தாவர வகையாக இருக்கலாம். அதன் நீண்ட கழுத்தை பயன்படுத்தி தரையில் இருந்து உயரமான தாவரங்களை உட்கொள்ளலாம். அதன் நீண்ட வால் சமநிலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலும் அது 4 உறுதியான கால்களில் அதன் இடையை தாங்கும் அளவிற்கு மிக உறுதியாக இருக்கும். அதன் உருவம் மிக பிரம்மாண்டமாக இருந்த போதிலும் டிப்ளோடோகஸ் ஆலோசோரஸ் போன்ற பெரிய வகை வேட்டையாடும் டைனோசர்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கலாம். டிப்ளோடோகஸ் கண்டுபிடிப்புக்கு பிறகு பொதுமக்களின் கற்பனையை விரைவாக கைப்பற்றியது. மிகவும் அடையாளம் காணக்கூடிய டைனோசர்களில் ஒன்றாக மாறியது. அதன் தனித்துவமான உருவம், அதன் நீண்ட கழுத்து மற்றும் வால். பல புத்தகங்கள், ஆவணப்படங்கள் மற்றும் டைனோசர்களை பற்றிய திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ளது. ஜுராசிக் காலத்தின் பிற்பகுதியில் உள்ள பன்முகத்தன்மை மற்றும் சூழலியல் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்கும் டிப்ளோடோகஸ் பழங்காலவியலில் ஒரு முக்கியமான டைனோசராக உள்ளது. டிப்ளோடோகஸின் புதைபடிவ மாதிரிகள் வட அமெரிக்காவில் மட்டுமல்ல, அர்ஜென்டினா மற்றும் டான்சனியா போன்ற இடங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது அதன் காலத்தில் பல இடங்களில் பரவலாக வசித்து வந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக டிப்ளோடோகஸ் விஞ்ஞானிகளையும் ஆர்வலர்களையும் ஒரே மாதிரியாக கவர்ந்திழுக்கிறது. பண்டைய உலகத்தின் அடையாளமாகவும் ஒரு காலத்தில் நமது கிரகத்தில் வாழ்ந்த நம்ப முடியாத பன்முகத்தன்மையின் அடையாளமாகவும் செயல்படுகிறது. இவை குழந்தைகளை மிகவும் கவர்கிறது.